ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்காவோட ஐடல் ஹஸ்பண்ட் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்கலாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். அண்ட் ஸோ சாரி, நிறைய பேர் என் மேலே காண்டில் இருப்பீங்க. பிகாஸ் நான் போன வீக்கே வந்துட்டு வீடியோ போடுறதா சொல்லியிருந்தேன், பட் போடவே இல்லை. கொஞ்சம் ஒர்க்லாம் வந்துட்டுனால போட முடியலடா. இனிமேல் நான் வந்து கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிடுவேன், போட்டுருவேன் கண்டிப்பாக. அண்ட் லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கும் ஜேகேக்கும் கொரியாவில் வந்துட்டு மேரேஜ் ஆகிருக்கும். தென் இந்தியன் கல்ச்சர் படி மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து இந்தியா வந்திருப்பீங்க. ஸோ இந்தியா வந்துட்டு ஜேகே அண்ட் டயோங், ஜிம்மின் நம்ம பாய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் இந்தியன் கல்ச்சர் படி இது இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அங்கே கொஞ்சம் சீன்ஸ்லாம் வந்து போயிருக்கும், அதோட கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஓகேடா, நெக்ஸ்ட் என்னாச்சு நம்ம வேர்ல்டுக்குள்ளே போய் பார்க்கலாமா? ஜங்குக்கா, இது நீங்களா? எவ்வளோ அழகாக இருக்கீங்க. அந்த சந்தனம் உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கு. அந்த செயின் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குப்பா. நீங்கள் என்னோடதில்ல. லைஃப்பில் உங்கள் கூட நான் ஃபிக்ஷனில் மட்டும்தான் ஹாப்பியாக இருக்க முடியும். நீங்கள் எனக்கு கிடைக்கவே மாட்டீங்க. நான் ஆசைப்பட்டது எதுவுமே என் லைஃப்பில் எனக்கு கிடைச்சதே இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் எனக்கு கிடைக்க மாட்டீங்க. ஸ்கையில் இருக்க மூன் மாதிரி உங்களை பார்க்க மட்டும்தான் முடியும், உங்கள் பக்கத்தில் வர முடியாது அப்படின்னு நான் டெய்லி நைட் அழுவேன். ஆனால் அது எல்லாமே இப்போது பொய்யாயிடுச்சுல்ல. நீ நீ லக்கியான பொண்ணுடி, உனக்கு நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலப்பா. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. எனக்கு உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணி ஜங்குக் ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு. பட் பயமாக இருக்கு. ஏய் பொம்மை, ஏய் என்னாச்சடி, ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்க? அழகாக இருக்கேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து ஹோல்ட் பண்ணி விங்க் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைஸாக வந்து பறக்குது பேக்ரவுண்டில். என்னடி அப்படி பார்க்குற? ஜஸ்ட் ஹேண்ட் ஹோல்ட் தானே பண்ணியிருக்கேன், ஏன் அப்படி பார்க்குற? எதனா சொல்லணுமாடி? எதனா சொல்லணுமா? உனக்கு சொல்லணுமான்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும் போல இருக்கு. ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ ஸோ மச். ஏன்டி அப்படி பார்க்குற? உனக்கு அப்படி சொல்லணும்னு தோணலையா? சரி விடு, தோணுதுப்பா. ஐ லவ் யூ ஸோ மச். ஏய் என்னடி அப்படி பார்த்துட்டே இருக்க? என்னாச்சு உனக்கு? ஏண்டி சொல்றீ, என்னாச்சு? லவ் யூ கூட சொல்ல மாட்டேற. ஏதோ நான் உனக்கு கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரியே இருக்குடி. எதனா ரியாக்ட் பண்ணுறீ? அது ஜங்குக்கா. சரிடி சரி, பயப்படாத. சரியா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கேள்? காலை முழுக்க பேசிகிட்டே தான் இருக்க போகிறேள். பொண்ணும் மாப்பிள்ளையும் அந்த புஷ்பத்தை எடுத்து அக்னியில் போடுங்கோ. என்ன அங்கிள்? தம்பி, அந்த புஷ்பத்தை அந்த அக்னியில் போடுங்கோ. ஜேகேக்கு அந்த ஐயர் சொல்கிறது எதுவுமே புரியவே இல்லை. ஸோ அவர் திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கார். உங்கள் ஃப்ரெண்ட் மணி தான் வந்துட்டு அதில் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேகே வந்துட்டு அப்படியே நோட் பண்ணிவிட்டு அப்படியே போடுறாரு. 4000 இந்தாங்கோ, இந்த திருமாங்கல்யத்தை எல்லார்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு ஐயர் சொல்லவும், உங்கள் அம்மா வந்துட்டு அந்த தாலியை வந்து வாங்க வராங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட் மினி வந்துட்டு அதை வந்து வாங்கிக்கிறா. அம்மா நான் போகிறேன், நான் போயிட்டு எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரேம்மா. சரிம்மா போயிட்டு வா. ஸோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது நீங்கள் உங்கள் ஃபேமிலி, ஜேகே ஃபேமிலி, நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதை பார்த்து தொட்டு கும்பிடுறாங்க. நம்ம பாய்ஸுக்கு அதெல்லாம் என்னன்னு தெரியவே இல்லை. நம்ஜூன், ஜின் அவங்களுக்குலாம் எதுவுமே தெரியல. பட் இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்றக்காக அதை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது டயோங், மினி என்னது இது,
ஏதோ எல்லோ கலரில் த்ரெட்டு மாதிரி இருக்குது. எதுக்கு இது? ஆ, அதை வேற எதுக்கு அவர் கட்டணும் அப்படி இப்படிங்கிறாரு? ஒன்றுமே புரியல எனக்கு. கொஞ்சம் சொல்லு. ஆமாம் டயோங், இது த்ரெட்டு தான். ஆனால் எங்கள் இந்தியன் கல்ச்சரில் இதை தாலின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் கட்டுனா அவங்க 2 பேருமே எப்போவுமே பிரியவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? அப்போது இந்த தாலியை ஒரு பையன் கட்டினா நிஜமாவே பிரியவே மாட்டாங்களா? எப்போவுமே ஒன்றாவே இருப்பாங்களா? ஆ, அப்படிலாம் இல்லை. தாலின்றது வெறும் சென்டிமெண்ட், அவ்வளோதான். அவங்களோட லவ்வில் தான் இருக்குது அவங்க பிரிகிறதும் ஒன்றா இருக்கிறதும். எனக்கு அவ்வளோவா அதில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை டயோங். சரி, எனக்கு நான் கொண்டு போகணும் தாலியை. அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி போயிடுறா. இங்கே மினி பேசுனது எல்லாமே வந்துட்டு ஜிம்மின் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு. பிகாஸ் ஜிம்மின் கிட்ட மினி பேசுகிற வரையும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி சண்டை போட்டுகிட்டே இருப்பா. பட் இவ்வளோ மெச்சூர்டாக வந்துட்டு இவள் பேசுவாளா அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்காரு. ஸோ ஒரு வழியாக மினி தாலியை ஐயர்கிட்ட வந்து கொடுக்குறா. அவரும் அதை வாங்கிட்டு கெட்டி மேளம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் ஃப்ரெண்ட் ஜேகே கிட்ட போயிட்டு இதை எடுத்து கட்ட சொல்கிறாரு. ஜேகேவும் நாட் பண்ணிவிட்டு அந்த தாலியை வாங்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி நியூ ஃபீலிங்காக இருக்குது. அவருக்கு இதெல்லாம் என்னன்னே புரியலை. பட் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ அவர் தாலியை வாங்கிட்டு உங்களை பார்க்குறாரு. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக டியர்ஸ். நீங்கள் இவ்வளோ டேஸ் ட்ரீமில் நினச்சிட்டு இருந்த ஒன்று இப்போ எல்லாமே ரியல் ஆகுது. ஜேகே உங்கள் ஐஸை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்காரு. அப்போது ஐயர் வந்துட்டு தாலியை வந்து கட்ட சொல்லிவிட்டு ஜேகே கிட்ட உன் மனசில் இருக்கிற 3 ஆசையை வந்துட்டு சொல்லிக்கிட்டே கட்ட சொல்கிறாரு. ஜேகேவும் நாட் பண்ணிவிட்டு அவர் ஹேண்டில் இருக்க அந்த தாலியை உங்ககிட்ட கொண்டு வராரு. அந்த தாலி உங்கள் செஸ்ட்டில் படுது. ஜேகே பொறுமையாக உங்கள் நெக்கிட்ட கொண்டு போய் அந்த தாலியை பேக்கில், அதாவது பேக் நெக்கில் கிட்ட கொண்டு போகிறாரு. கட்டுங்கோ தம்பி, உங்கள் ஆசையை அந்த பொண்ணுக்கு அதில் மட்டும் கேட்குற மாதிரி சொல்லிகிட்டே கட்டுங்கோ அப்படின்னு ஐயர் சொல்லவும், ஸோ ஜேகே ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டுக்கிட்டே நான் எப்போவுமே உன் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு தாலியை வந்து கட்டுறாரு. செகண்ட் முடிச்சு போட்டுக்கிட்டே நீ என் கூட எல்லா மூமெண்ட்ஸ்லேயும் வேணும்டி. என்னோட தேர்ட் விஷ், நம்ம வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி ஒன்றா தான் இருக்கணும். உன்னை விட்டு ஒரு நொடி கூட பிரிஞ்சிருக்கவே கூடாது. நான் செத்தாலும் உன் மடியில் உன் ஐஸை பார்த்துட்டே சாகணும். இதுதான் என்னோடய தேர்ட் விஷ். அப்படின்னு உங்கள் ஐஸ் அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து தாலியை வந்து கட்டி முடிக்கிறாரு. உங்கள் ஐஸ் விஷன் எல்லாமே பிளர் ஆகுது. ஜேகே சொன்ன ஒரு வேர்டும் உங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. உங்கள் ஐஸில் இருந்து டியர்ஸ் ஃபால் ஆகிட்டே இருக்குது. அப்போது ஜேகே ஃபால் ஆகிறவங்க டியர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி வந்துட்டு வைப் பண்ணி விடுறாரு. இந்த பக்கம் உங்கள் பேரண்ட்ஸ் 2 பேருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்களும் வந்து டியர்ஸோடு வந்துட்டு ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக வந்துட்டு விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ஐயர் வந்துட்டு ஜேகே கிட்ட வந்து குங்கம் வந்து வச்சுவிட சொல்கிறாரு நெத்தியில். ஸோ ஜேகேவும் வந்துட்டு அதை வந்து வச்சு விட்றாரு. ஸோ ஐயர் வந்துட்டு அக்னியை வந்து சுற்றி வர சொல்கிறாரு 3 தடவை. நீங்களும் வந்துட்டு அவர் சொன்னபடியே வந்துட்டு சுற்றி வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அப்படியே டியர்ஸாக தான் இருக்குது. ஜேகே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி வர்றாரு. இங்கே ஜிம் இன்சைடு. ஏய் மினிகுட்டி, இங்கே வா. என்ன உங்ககிட்ட இவ்வளோ தடவை சொல்கிறது? இந்த மினிக்குட்டின்னு கூப்பிடாத, எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதுக்கு கூப்பிட்ட சொல்லு. ஏய் எதுக்குடி இப்போ? எதுக்கு இப்படி மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுருக்க? கேவலமாக இருக்குது, பார்க்க முடியல. எம்மா சரிம்மா மறையாத. ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ ஸ்டேஜு? ஒரு ரிங்கை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணால் மேரேஜ் முடிஞ்சிச்சு. எதுக்கு இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க? அதுவும் அந்த ஜேகேக்கு எது அது? ஏதோ டவலை கட்டி விட்ட மாதிரி நிற்கிறான். அது என்ன ட்ரெஸ் அது? பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் ஒரு சைடு காமெடியாகவும் இருக்குது. மேரேஜுன்றது நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? ஜஸ்ட் ரிங் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிறது அப்படின்றது தானே? அது அப்படி இல்லை.
நம்ம லைஃப் லாங் ஒரு மெமரிஸாக நம்ம கூடவே இருக்க போகிறது அதுதான். அந்த ஒரு மூமெண்ட்டையும் நம்ம என்ஜாய் பண்ணணும். என்ன நினச்சிட்ட, ஜஸ்ட் ரிங் சேஞ்ச் பண்ணால் அது மேரேஜ் ஃபினிஷ் ஆகிடும் அப்படின்னு. ஆனால் இங்கே ஃபேமிலிஸ், உங்கள் ஃபேமிலிஸ், எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நல்லா ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதெல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு புரியாது. இது ஒரு பொண்ணும் ஒரு பையனும் மட்டும் சேர்றதில்ல, 2 ஃபேமிலி சேர்கிற விஷயம். தாலி கட்டும்போது தான் லவ் பண்ண பொண்ணு தனக்கு கிடச்சிட்டா, ஃபைனலி ஷீ இஸ் மைன் அப்படின்னு மாப்பிள்ளை நினைக்கிறதும், அதே மாதிரி பொண்ணு தாலி கட்டும் போது அவளுக்கு எதுவுமே பேச தோணாது. அது ஒரு தனி ஃபீல். ஐஸ்லேருந்து டியர்ஸ் மட்டும்தான் ஃபால் ஆகும். கேர்ள்ஸுக்குன்னு நிறையா ஆசைகள், ட்ரீம்ஸ் அப்படின்றது நிறையா இருக்கும். அது எல்லாத்தையுமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட மாட்டாங்க. அது எல்லாத்தையும் அவங்களோட ஃப்யூச்சர் பார்ட்னர் ஃபில்ஃபில் பண்ணும்போது அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் உனக்கு புரியாது ஜிம்மன். உனக்குன்னு ஒருத்தி வருவா, அப்போ தான் புரியும் அந்த ஃபீல் எப்படின்னு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மினி வந்துட்டு போயிடலா. இந்த பக்கம் ஜிம்மன் வந்துட்டு ஒரு மாதிரி அட்மையர் பண்ணி பார்த்துட்டே இருக்காரு மினியை. ஸோ ஃபைனலி உங்களுக்கும் உங்கள் ஆத்துக்கார் ஜேகேக்கும் வந்து மேரேஜ் ஆகியிருக்கும். ஸோ எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்சுட்டு கோவிலில் ஒரு தனி பிளேஸ் இருக்கும், அங்கே போயிட்டு எல்லோரும் உட்காந்துருக்கீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட் தேஜு, ஏ ஒயன் உனக்கு இப்போ ஹாப்பி தானே? நீ நினச்சதை அந்த காட் உனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு, இப்போ நீ ஹாப்பியாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லவும் உங்கள் அம்மா நடுவில் வந்துட்டு, அடியே தேஜு, அவள் எப்படி ப்ரே பண்ணியிருக்கா? அவள் ப்ரே பண்ணதே இல்லையே. அப்படியே ப்ரே பண்ணிட்டாலும் உலகம் தலைகீழாக மாறி போயிடும். எப்படியோ அவள் பிடிவாதத்தால் சாதிச்சிட்டா. அவள் மூஞ்ச பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு. அப்போ தயம், ஒயன் என்ன அமைதியாகவே இருக்க, ஏதாச்சும் பேசு ஒயன். எது அமைதியான பொண்ணா? யாரு இவளா? ஆமாம் ஆண்டி, நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன். அவள் அமைதியாகவே இருக்கா, எதுவுமே பேசவே மாட்றா. கொஞ்ச நேரம் பேசுகிறா, அப்புறம் அப்படியே அமைதியாயிடுறா. ரொம்ப ஷை டைப் போல். தம்பி இவ மூஞ்ச பார்த்தா அப்படி சொல்கிறீங்க? இவ சரியான நடிப்புக்காரி, இவளை நம்பிடாதீங்க. அப்போ உங்கள் அப்பா, ஏய் என்னடி பண்ணுற, அமைதியாரு, நீங்கள் சும்மா இருங்க தம்பி, இவ நீங்களாம் இருக்கவும் தான் அப்படி இருக்கா. அவள் சரியான நடிப்புக்காரி, அவள் எப்படிப்பட்டாலும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்களாம் இருக்கவும் இப்படி எதுவுமே தெரியாத பச்சை பிள்ளை மாதிரி மூஞ்ச வச்சுருக்கா. இவளை நம்பாதீங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க? எனக்கு புரியல. பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் அம்மாவை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. அட ஆமாம் தம்பி, இவளை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இருங்க, இவ பண்ண வேலையெல்லாம் ஒன்று விடாமல் நான் சொல்கிறேன். ஆமாம், உன் பேர் என்னப்பா? டயோங், கிம் டயோங். ஓ, நீ தான் இந்த டயாங்கா? அடியே ஒயன், இந்த தம்பியை தானே நீ அப்படி சொல்லுவ? அம்மா சும்மா இருமா, எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ், வேணாம் விட்டுரு. அப்பா சொல்லுப்பா. போடி, என்னை எவ்வளோலாம் டார்ச்சர் பண்ணியிருப்பேன். ஒரு விஷயத்துலையும் என்னை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பேன். இட்ஸ் மை டர்ன், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன். இரு. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலை, கொஞ்சம் கிளியராக சொல்கிறீங்களா? இந்தா சொல்கிறேன்ப்பா. ஆமாம், உன் பேர் டயாங் தானே? ஆனால் அவள் எப்படி கூப்பிடுவா தெரியுமா உன்னை? சொல்லிட்டாடி. நான் சொல்லுவேண்டி, அது உன்னை பாவான்னு தான்ப்பா அவள் கூப்பிடுவா. ஆண்டி என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. அட என்னப்பா நீ, பாவானா கட்டிக்க போகிற பையனையோ இல்லை முறை பையனையோ தான் பாவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இவ ஒன்றை சொல்லிட்டு தெரியவா தம்பி, எப்போ பாரு பாவான்னு சொல்லி என் உயிரை வாங்கிட்டே இருப்பா. அதை விட காலேஜ் போகும்போது டெய்லியும் ஏதாச்சும் ஒரு வம்பு வளர்க்காமல் வரவே மாட்டாப்பா. காலேஜில் யாரையாச்சும் ஒன்று பார்த்துட்டு இந்த பையன் அழகாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டா போதும், ஐயோ அவங்க எல்லாரையும் அடிச்சுப்புட்டு நீ எப்படி என் பாபாவை பார்ப்பேன்னு சொல்லிட்டு வருவாப்பா அவ. அது மட்டும் இல்லை, அதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எல்லாருக்கும் அடிப்பட்டா என்ன சொல்லுவாங்க? அம்மா அப்படின்னு கத்துவாங்க. ஆனால் இவ இது பாவான்னு கத்திக்கிட்டு தெரியுதுப்பா.
இவளெல்லாம் நான் என்னத்தை சொல்லுங்க. டயாங் உங்களை அப்படியே வந்து ஷாக்காக பார்க்குறாரு. உங்களால் டயாங்க வந்து பார்க்கவே முடியல. நீங்கள் வந்து டபகட்டின்னு உங்கள் தலையை வந்து குனிஞ்சிக்கிறீங்க. தம்பி, உன் பேர் என்னப்பா? என் பேர் சுகா ஆண்டி. ஓஹோ, நீ தானப்பா அந்த சுகா? ஒயன் அப்படியே இருக்காருடி, நீ சொன்ன மாதிரியே. சும்மா இருமோ ஆண்டி, என்ன சொல்கிறீங்க? மியாவும் என்னை பற்றி என்ன சொன்னா? உன்னை பற்றி சொல்ல மாட்டாப்பா, அவள் செஞ்சே காட்டுவா. என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. அதுவா, ஒரு பூனைக்குட்டி வளர்க்குறாப்பா வீட்டில். அது பேர் என்னமோவே. சுகி. ஐயோ, அந்த பூனைக்குட்டி வாயிருந்தாலும் அழுதுரும்பா. சுகியை ஒரு செகண்ட் விட மாட்டாப்பா, அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்பா, கைக்குள்ளே வச்சிருப்பா, முத்தம் கொடுத்துக்கிட்டு. ஐயோ பாவம்ப்பா. அது ஒரு நாள் கூட வீட்டை விட்டு ஓடி போயிடுச்சு. அதை திருப்பி கூட்டிகிட்டு வந்துட்டு மறுபடியும் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாப்பா அந்த பூனைக்குட்டியை. அந்த அளவுக்கு கேட்டா என் சுகா பாபாவோடது அப்படிங்கிறாப்பா அவ. அடுத்து சன்ஷைன் யாருப்பா? தம்பி, நீங்கள் தானே அது? ஐயப்பா, அதே மாதிரி தான் இருக்கீங்க, அப்படியே பளபளன்னு இருக்கீங்கப்பா நீங்கள். வேல் கொஞ்சம் ஓவராக இருந்தால் போதும்ப்பா. என் ஹோபி என்னை வந்துட்டு கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிவா. அதில் வேற வெக்கம் வேறப்பா அவளுக்கு. ஒரு நாள் அப்படி தான், பங்குனி மாதம் வெயில், போய் வெயிலே நல்லா ஹோபான்னு சொல்லி சுற்றிட்டு வந்துட்டு காக்கா மாதிரி வந்து நின்னாப்பா. உங்கள் அம்மா இப்படி சொல்லவும் எல்லாரும் செம்மையாக சிரிக்கிறாங்க. அப்புறம் யாருப்பா? வேர்ல்டு வைல்டு ஹேண்ட்ஸம் யாருப்பா? ஓ தம்பி, அது நீ தானா? காலேஜில் யாராச்சும் அழகாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டா போதும்ப்பா, அவ்வளோதான், அவங்களுக்கு சங்கு தான் அவங்களுக்கு அன்னையோட. இதை கேட்டதும் ஜின் ஒரு மாதிரி ப்ரௌட் ஸ்மைலோடு உங்களை பார்க்குறாரு. நீங்கள் ஆக்வர்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே அவர் தலை கீழே குனிஞ்சிக்கிறீங்க. அப்புறம் இதெல்லாம் விட ஒரு பெரிய கூத்து பண்ணுவாப்பா. என்ன தெரியுமா? எக்ஸாமில் அவள் என்ன தான் இவ்வளோ சேட்டை பண்ணாலும் நல்லா படித்து மார்க் வாங்குவாப்பா. எனக்கு அதில் நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் அவளை வந்துட்டு ஏதாச்சும் பாராட்டலாமேன்னு சொல்லிட்டு பாராட்டினா அவள் என்ன சொல்லுவா தெரியுமா? அம்மா சும்மா இருமா, இதுவும் சொல்லாத. அடியே சும்மா இருடி, முழுசாக நனைஞ்சாச்சு, அப்புறம் என்ன முக்காடு, நம்ம தம்பிங்க தானே. அவள் என்ன சொல்லுவா தெரியுமாப்பா? என் ஜூனி பையன் பக்கத்துலேயே உட்காந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு எக்ஸாமுக்கு, அதனால தான் நல்ல மார்க் வாங்கினேன்னு சொல்லுவாப்பா. அதில் வேற ஒரு வெக்கம் வேற படுவாங்க பாருங்க. ஐயோ, என்னால் பார்க்க முடியாதுப்பா அவளை. ஆண்டி 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 சொல்லுப்பா தம்பி. நான் ஜிமின், என்னை பற்றி என்ன சொல்லுவா அவள்? ஜிமின், உன்னை பற்றி அவள் நிறைய சொல்லியிருக்காப்பா. உன்னோட ஹக் வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா. நீ ஹக் பண்ணால் ஏதோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுமாமே, அதுதான் வேணும்னு அவள் சொல்லிகிட்டே இருப்பாப்பா. ஒரு தாய்கிட்ட சொல்லக்கூடாது எல்லாத்தையும் இது என்கிட்ட சொல்லும். என்ன பண்ணுறது, என் பொண்ணாச்சே. ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவள். ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. நீங்கள் 7 பேர், அதாவது 6 பேர் என்னென்னலாம் பண்ணுவீங்க, என்னென்னலாம் நீங்கள் நினச்சிட்டு அம்மாக்கிட்ட புலம்பிகிட்டு இருப்பீங்க, அது எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு செம்மையாக வந்துட்டு எம்பாரசிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு யாரை சொல்ல போகிறாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஜேகேவை தான். ஸோ நைஸாக அப்படியே எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த பிளேஸை விட்டு நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. ஜேகே, நீங்கள் இதுவரை பண்ண எல்லாத்தையுமே ஒரு மாதிரி ஸ்மைல் ஃபேஸோடே வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்திருப்பார். இப்போ நீங்கள் சடனாக வந்து எந்திரிச்சு போகவும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி, பாவம் ஆண்டி ஒயன், அவள் கோச்சிக்கிட்டா போல், பாவம் விடுங்க. ஐயோ தம்பி, அவள் கோச்சிக்கிட்டலாம் போலப்பா. நான் எல்லாரையும் பற்றி சொல்லிட்டேன், அடுத்தது உங்களை பற்றி தான் நான் சொல்லுவேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவளுக்கு ஒரு மாதிரியாகவும் ஓடிட்டாப்பா. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அப்படியா? ஒயன் என்னை பற்றிலாம் சொல்லுவாளா ஆண்டி? என்ன பிடிக்கும்னு சொல்லுவாளா ஆண்டி? ஃபஸ்ட் அவளுக்கு என்ன பிடிக்குமா ஆண்டி? அவள் இது வர ஒன் டைம் கூட எனக்கு பிடிக்கும்னு சொன்னதே இல்லை. எனக்கு நான் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டோன்னு தோணுது ஆண்டி. டேய் ஜேகே, என்னடா சொல்லிகிட்ருக்க? அப்படிலாம் இருக்காதுடா. இல்லையும், எனக்கு அப்படி தான் தோணுது. தம்பி, நீ நினைக்கிறது தப்புப்பா. நீ நினைக்கிற மாதிரி அவள் இல்லை. நீ மட்டும்தான் அவளோட உலகமே. நீ மட்டும்தான். உனக்கு ஞாபகம் இருக்காப்பா?
ஒன் டைம் உன்னோட லெக்கில் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஞாபகம் இருக்கா? உனக்கு அது பெயின் எவ்வளோ இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, எனக்கு தெரியாது. ஆனால் என் கண் முன்னாடி அவள் எவ்வளோ பெயினோடு இருந்தான்னு நான் பார்த்தேன்ப்பா. நீ டான்ஸ் பண்ண முடியாமல் ஒரு சேரில் ஓரமாக உட்காந்து பெயினோட பார்த்துட்டு இருந்தில்லப்பா. இங்கே இவ ஒரு சோலே இல்லாமல் இருந்தாப்பா. அவள் சின்ன வயசுலேருந்தே எதுக்குமே அழுகவே மாட்டா, போல்டாக இருப்பா. எதாக இருந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுவா. அவள் அழுது நானும் அவரும் பார்த்ததே இல்லை. ஆனால் அன்னைக்கு அழுதாப்பா, அவ்வளோ அழுக. நான் ஒரு அம்மாவா என் பொண்ணை அப்படி பார்க்கும்போது நான் உடஞ்சிட்டேன்ப்பா. அவ்வளோ அவ்வளோ அழுதா அவள் அன்னைக்கு அழுகும் போது ஏன் அழுகிறா, எதுக்கு அழுகிறான்னு எங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. நாங்கள் கேட்டோம், ஏண்டி அழுகிற, ஏன் அழுகிற அப்படின்னு. அவள் சொன்னது ஒரே வேர்டு, என் ஜங்குக்காக்கு அடிபட்டுருச்சு. அது மட்டும்தான் அவள் சொன்னான். அப்போ புரியலை அவள் எதுக்காக உன் மேலே அவ்வளோ லவ் வச்சுருந்தா அப்படின்னு. என்னப்பா சொன்ன, அவளுக்கு ஒன்று பிடிக்காதுன்னு சொன்னல. உன்னை பிடிக்காதுன்னா உனக்கு பிடிச்சும் அவளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த அவள் பண்ணுவாளாப்பா? ஆனால் அவள் பண்ணான். அவளுக்கு டேட்டூனா சுத்தமாக பிடிக்காது, ரொம்ப பயம். ஆனால் அவள் உனக்காக அதை பண்ணான். எல்லாரும் மாதிரியும் ஹார்ட்டில் குத்திப்பேன் அப்படின்லாம் அவள் பண்ணலை. இதோ இந்த கையில் நாடி துடிப்பு இருக்கே அங்கே குத்திக்கிட்டாப்பா. ஏன்டி அப்படின்னு கேட்டா, ஹார்ட்டில் கூட அவ்வளோவா பெயின் இருக்காது, அந்த இடத்துல லைட்டாக நரம்பு கட்டானா கூட உயிர் போயிடும். அந்த மாதிரி தான் என் ஜங்குக்கா என்ன ஒரு செகண்ட் பிரிஞ்சால் கூட என் உயிர் இல்லாத மாதிரி தான் அப்படின்னு சொல்லுவாப்பா. அவள் எவ்வளவோ திட்டியிருக்கேன் அவளை பற்றி. எனக்கு அப்போது உன்னை லவ் பண்ணுறது எனக்கு அப்போ தெரியாது. அவ்வளோ திட்டியிருக்கேன், அவ்வளோ அடிச்சிருக்கேன். அவன் ஏதோ ஒரு நாட்டில் இருக்கான், நீ ஏதோ ஒரு நாட்டில் இருக்க. நீ பேசுகிற பாஷை கூட அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லிலாம் நான் திட்டியிருக்கேன். ஆனால் அவள் சொல்கிறது ஒரே வேர்டு, கண்ணும் காலம் முழுக்க அவள் கண்ணை பார்த்துட்டே நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொன்னான். உன்னை மிஸ் பண்ணுற மாதிரி தோணிட்டா அவளுக்கு போதும், போயிடுவா. 10 மணியாக இருந்தாலும் சரி, 12 மணியாக இருந்தாலும் சரி, போயிட்டு டெரஸில் அந்த மூணையை பார்த்துட்ருப்பா. அந்த மூன் ஏதோ நீயே அவள் கூட பேசுகிற மாதிரி அவளுக்கு தோணும். நிறையா பேசுவாப்பா, என்ன பேசுவான்னு தெரியாது, ஆனால் நிறையா பேசுவா. என்னோட 2வது பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவள் தான் அம்மா, நீ தான் அப்பா. அம்மாவை அவள் கூட இருப்பா, ஆனால் அப்பாவை நீ அவள் கூட இருக்க முடியாதல்ல. ஆனால் அவள் நிலாவை காட்டுவா, அதுதான் உன்னோட ஜங்குக்கப்பா அப்படின்னு. பைத்தியக்காரி, உன்னை அவ்வளோ லவ் பண்ணுறாப்பா. அவள் மைண்ட் ஃபுல்லாக நீ மட்டும்தான் இருப்ப எப்போவுமே. எனக்கு தெரியுதுப்பா, எல்லார்கிட்டையும் பேசுகிறா, உங்ககிட்ட அவள் பேசவே மாட்றா அப்படின்னு தானே நீ நினச்சிட்ருக்க. அது அவள் ஃபிக்ஷன்லேயே வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பர்சன் இப்போ ரியலில் அவளுக்கு கிடைக்கவும் அது அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவள் அந்த ஷாக்லேருந்து இன்னும் வெளியில் வரலப்பா. அதனால தான் மாறுவா கண்டிப்பாக. உன்னை விட்டு அவள் எங்கே போயிட போகிறாப்பா. நீ எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதப்பா, சரியா? அப்படின்னு உங்கள் அம்மா நீங்கள் ஜேகேக்காக பண்ண எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஜேகேக்கு இதெல்லாம் கேட்கும் போது ஒரு மாதிரி செம்மையாக அழுக வருது. ஸோ ஜேகே வந்து டக்குன்னு ஏஞ்சி வந்து உங்ககிட்ட வராரு. இதோட நம்ம வந்து ஃப்ளாஷ்பேக்கை வந்து எண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டுக்கு வந்தா இவ்வளோ ப்ரீஷியஸ் மூமெண்ட்டில் அதெல்லாம் ஒரு அழகான மூமெண்ட், என்னால் மறக்கவே முடியாது. ஆனால் இந்த அம்மா வேறு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஜேகேம்மா என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்துச்சு. ஸோ நான் அன்றைக்கி ஜேகேம்மா செம்மையாக அழுதுடுச்சுல்ல. ஆக்சுவலாக ஜேகே அன்றைக்கி வந்துட்டு உங்களை வந்துட்டு பேக்கப் பண்ணி செம்மையாக வந்து அழுதுருப்பார். நீங்கள் வந்துட்டு அவ்வளோ லவ் பண்ணியிருப்பீங்க ஜேகேவை அப்படின்றத நினச்சி அவர் ரொம்ப அழுதுருப்பார். ஸோ அதுதான் வந்து நினச்சி பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரியான ஸ்மைலோடே வந்துட்டு எல்லா வேலையும் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கீங்கள, அதான் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது ஒரு 2 ஹேண்ட் வந்துட்டு உங்கள் வேஸ்ட்டை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணுது.
ஓகேடா, நான் இதை வந்துட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. நான் நல்லா பேசினேனா இல்லை க்ரிஞ்சாக பண்ணிட்டேனா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்டு நல்லா இல்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. வாய்ஸும் எனக்கு செட் ஆகவே இல்லை. பிகாஸ் வந்துட்டு கோல்டு ஐட்டம்ஸாக சாப்பிட்டு அப்படியே தொண்டை நல்லா கட்டிக்கிச்சு, பேசவே முடியல. நான் அப்படியே தண்ணி குடிச்சு மேனேஜ் பண்ணி நான் பேசியிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இந்த பாட்டு மொக்கையாக இருந்துச்சுன்னா ஐம் ஸோ சாரி. நான் நெக்ஸ்ட்டு பார்ட்லேருந்து நான் கண்டிப்பாக இது எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கேன், பட் இந்த டைம் நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். இனிமேல் வந்து கண்டிப்பாக வந்துட்டு கரெக்டாக நான் பேசுகிறேன், ஓகேங்களா? சரி, நான் இதோட கடையை சாத்திட்டு நான் போகிறேன். லவ் யூ ஆல், டாட்டா.